தாய்மாமன் சீரியலில் விழாவெல்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக நடைபெற்றுட்ருக்குது. அங்கே வந்து நிறைய ஈவெண்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சுனாப்பனாவும் சுருளியும் இதை பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லோரும் சிரிச்சிட்ருக்குறாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் நிறைய பழங்கால 90s கேம்ஸ் எல்லாம் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க வச்சு. இதில் வந்து கயிறு இழுக்கிற போட்டி வைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து அழகர் பூங்குடியை கயிறை வந்து பிடிச்சி இழுத்து விட்டுறாரு. பூங்குடி வந்து வேகமாக ஓடி போய் அழகரை வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துடுது. அதை பார்த்து குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. பூங்குடி வீட்டிலேருந்து மஞ்சமலையோட தங்கச்சி ராசாத்தி, சொடலை இவங்க எல்லாரும் என்னடா இவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பொசுக்குன்னு கட்டி பிடிச்சி புட்டான் இவன் அப்படின்னு சொல்கிறாரு சொடலை. நம்ம சொல்லி தான் பூங்குடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுது. இந்த ராசாத்தியும் மஞ்சமலையும் நம்மளையும் சும்மா விடுவாங்களா? சொடலை வாயை மூடிக்கடா நீயே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு சொடலை. மாயாண்டி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. இவங்க எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் நம்ம பையன் அழகர் நம்ம எல்லாத்து முன்னாடி நம்ம கௌரவத்தை வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு கொண்டாட்டத்தில் மிதந்துட்டுருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே வீட்டில் எல்லாரும் பூங்குடியை நிற்க வச்சு, என்ன நினச்சிட்ருக்க நீ, உனக்கு ரொம்ப நெஞ்சழுத்தமும் திமிரு அதிகமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாட்சி. அதுக்கு பூங்குடி எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் மாயாண்டி பூங்குடியை பார்த்து, எத்தா உனக்கு இங்கே என்னத்தான் குறை வச்சோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பூங்குடி, நீங்களாம் எனக்கு எந்த குறையும் வைக்கல, எனக்கு இந்த கல்யாணத்தில் கலந்துக்க விருப்பம் இல்லை, அதனால தாங்க ஐயா நான் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தா அதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, சபையில் வச்சு எங்களை நீ அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற அளவுக்கு நாங்கள் அப்படி என்னையமா பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு மாயாண்டி. எப்பா என்னப்பா நீங்கள் இப்படியெல்லாம் போய் இவகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் நீங்கள் இவகிட்ட தனிஞ்சு பேசுகிற அளவுக்கு இவ ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அழகர். இதை கேட்ட மாயாண்டி, எப்பா அழகர் கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மீனாட்சி பூங்குடிக்கிட்ட, ஏண்டி உனக்கு என்ன நெஞ்சழுத்தம் இருந்தால் என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நீ நினச்சிருப்ப, பொறுமையாக இருக்க நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, என்ன எல்லாம் ஒரு அளவுக்கு தான், இதுதான் உனக்கு முதலும் கடைசியும், தேவையில்லாத வேலை நீ எதாச்சும் பண்ணுன இதுக்கு மேலே நீ என்ன மாமியாருங்கிற மாதிரி பார்ப்ப, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி. கேட்ட பூங்குடி, நான் என்ன பண்ணிட்டேன், உங்கள் பையன் என்ன எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது உங்கள் பையன் தூக்கிட்டு போனானே, அதை விடவா நான் வந்து உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன், நீங்கள் அப்படி பண்ணதுக்கு தான் உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க பூங்குடி. இதை கேட்ட அழகர், இந்தாருடி உனக்கு ரொம்ப குளிர்விட்டு போயிடுச்சு, மயிலேனா மயில் இறகு போடுமா, பிடிச்சி அமுத்தி நம்ம தான் பிடுங்கணும், உன் கொட்டத்தை அடக்கி உன்னை இந்த வீட்டில் மருமகளாக்கி காட்டுறனா இல்லையான்னு பாருடி அப்படின்னு சொல்கிறாரு அழகர். நீ என்ன நினச்சாலும் நான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கவே மாட்டேன், உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட முகத்திரையை கிழிச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் நடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு காட்டுறனா இல்லையான்னு பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க பூங்குடி. இதுக்கு அழகர், உன்னையெல்லாம் அந்த கருங்கல் பாண்டிகிட்டே விட்டுட்டு வந்திருக்கணும்டி, அப்போ தெரிஞ்சிருக்கும் உன்னை வந்து நான் காப்பாற்றினேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அழகர். நீ என்னமோ எனக்காக வந்து காப்பாற்றின மாதிரி பேசுகிற, உன் குடும்பம் அவமானப்படக்கூடாதுங்கிறக்காக தானே நீ என்ன தேடி வந்த, இல்லாட்டி நீ வந்து என்ன காப்பாற்றிருப்பியா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருங்கல் பாண்டி எப்படி என்கிட்ட வந்து வம்பு பண்ணானோ, அவன் என்னை கல்யாணத்துக்கு அப்புறம் தூக்கிட்டு போனான், நீ என்னை கல்யாணத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டு போன, உனக்கும் அவனுக்கும் என்னடா வித்தியாசம், உங்கள் 2 பேர்த்துக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பூங்குடி. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி, எங்கள் குடும்பத்தை தப்புன்னு சொல்லிட்டு நீயும் உன் குடும்பமும் பண்ணுற தப்பு உனக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அழகர். என்னதான் பூங்குடி இப்படியெல்லாம் பேசினாலும் பூங்குடி மனசுக்குள்ள அழகர் கருங்கல் பாண்டிகிட்ட இருந்து பூங்குடியை காப்பாற்றினார் இல்லையா, அந்த ஒரு கன்சர்ன் வந்து பூங்குடி மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இது தெரிஞ்சு பூங்குடி அழகரை ஏற்றுக்குவாங்களா, அழகரை ஏற்றுக்கிட்டு மாயாண்டி குடும்பத்தில் பூங்குடி ஒரு நல்ல மருமகளாக நடந்துக்குவாங்களான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.